ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்னைக்கு உங்களுக்கு மசாலா ரசம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல 2 டொமேட்டோவை ஹாஃபாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி தோல் பீல் ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தோலை எடுத்துட்டு பாயில் ஆனோன்னே அரைச்சி வச்சுக்கோங்க ஆற விட்டு. இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 20 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஆனியனை ஹாஃப் மூன் ஷேப்பில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 3 வடமிளகாயை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா டொமேட்டோ ஃபைனாக சாஃப்டாக வேகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரேவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் ஒட்டியிருக்க அந்த டொமேட்டோ பியூரேலாம் நான் டொமேட்டோ பாயில் பண்ண தண்ணியை வச்சே தான் இது பண்ணேன். இப்போ டொமேட்டோ பியூரே சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு, சீரகம், பூண்டை இது கூட சேர்த்து கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை கிண்டி விட்டுட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை அரை சொம்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சிட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் டோட்டலாக ஒரு 2.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன், பெரிய சொம்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி முட்டையாக கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி முட்டையாக வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும். பார்த்திங்கன்னா இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப்